சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 55 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதன் எதிரொலியாக தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைக்கிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்கள். அந்த குறிப்பாக 55க்கும் மேற்பட்ட புறநகர் ரயில் சேவை தற்போது நிறுத்தப்பட்டிருப்பதன் காரணமாக ஏராளமான பொதுமக்கள் குறிப்பாக தாம்பரம் ரயில் நிலையத்தினுடைய வெளிப்புறத்தில் நீங்க காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். நீண்ட தூரத்திற்கு தற்போது பொதுமக்கள் பேருந்து சேவைகளுக்காக காத்திருக்கிறாங்க. குறிப்பாக இன்று காலை எக்மோர் வரைக்கும் தான் ட்ரெயின் இயக்கப்படுகிறது. குறிப்பாக பி ஸ்டேஷன்ல இருந்து எக்மோர் வரைக்கும் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதனால தாம்பரத்தினுடைய அந்த யார்டு பணியினால ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 55 ட்ரெயின்களும் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமா தற்போது பல்லாவரம் வரைக்கும், எக்மோர்ல இருந்து பல்லாவரம் வரைக்கும் ஸ்பெஷல் ட்ரெயினும், அதே போல இங்க தாம்பரத்திற்கு பிறகு கூடுவாஞ்சேரி வரைக்கும் தற்போது இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் அப்படிங்கிறது 20 நிமிட இடைவெளியில் தற்போது இயக்கப்பட்டு வந்தாலும் கூட ஏராளமான பொதுமக்கள், அதாவது நாள் ஒன்றுக்கு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தாம்பரம் ரயில் நிலையத்தை பயன்படுத்தி குறிப்பாக புறநகர் ரயில் சேவையை பயன்படுத்திட்டு வராங்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் காலையிலிருந்து பயணத்தை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அவர்களுக்கு ஏற்றாறு தற்போது இந்த பேருந்து சேவை அப்படிங்கறது நீடிச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் பேசலாம். வணக்கம். எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு? ட்ரெயின் சேவை அப்படிங்கறது ரத்து அப்படிங்கறது சரியான தகவல் கிடைக்குதா? இல்ல, ஆக்சுவலி கரெக்டான தகவல் கிடைக்கவே இல்லை. எனக்கு இந்த வீக்ல இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆஃப். ஸோ நான் செங்கல்பட்டு போனோம். இப்பவே மணி 12. நான் காலையில கிளம்பினேன். இன்னமும் நான் வீட்டுக்கு போகல. இங்க இருந்து வீட்டுக்கு போக எனக்கு எக்ஸ்ட்ரா 1 hour ஆக போகுது. எங்க இருந்து எங்க போகணும் நீங்க? நான் காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பிருக்கேன். ஸோ அங்க இருந்து தாம்பரம் தாம்பரத்துல இருந்து இப்போ நெக்ஸ்ட் பஸ் பிடிக்கணும். ட்ரெயின் தாம்பரம் வரைக்கும் தான். சரி, ட்ரெயின்ல வரலான்னு பார்த்தா ட்ரெயின் ஃப்ரீக்வன்சியும் கம்மியா இருக்கு. ட்ரெயினும் செங்கல்பட்டுக்கும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நான் போயிட்டு பஸ் பிடிச்சி செங்கல்பட்டு போறதுக்கு கண்டிப்பா 2 மணி ஆயிடும். ஸோ வீக் ஆஃப் பாதி நாள் இதுலயே முடிஞ்சிருச்சு. நான் ரயில்வே ஸ்டேஷன்ல என்கொயரி பண்றதுக்காக போனேன்னா ரிட்டர்ன் நான் திரும்ப வரணும். ஸோ நாளைக்கு ட்ரெயின் சர்வீஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு சொல்லுவாங்க. இப்போ நாளைக்கு நான் காலைல ஆஃபீஸ் போகும்போது திரும்ப ஸ்டேஷன் போய் என்கொயரி பண்ணேன். கரெக்டான ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கல. இப்போ திரும்பி 3ஆம் தேதியில இருந்து அகைன் ஒரு 11 நாட்களுக்கு ரயில் சேவை பாதிக்கப்பட போகுது. அதை பத்தின அவேர்னஸ் இருக்கா? எனக்கு எக்ஸாக்ட் டேட்டா தெரியல. பட் ரஃபா என்ன சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் 2 weeks பொதுவா சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் 2 weeks அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் பஸ், ஸ்பெஷல் பஸ்ஸஸ் இருக்கு. பட் இந்த மக்களுக்கு போதுமா? இவ்வளவு கூட்டமா இருக்கு. நான் வரும்போதே நின்றுட்டு தான் வந்தேன். கண்டிப்பா இப்போ தாம்பரத்துல இருந்து பஸ் ஏறினாலும் கண்டிப்பா ரஷ்ஷா தான் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பொதுமக்கள் காத்திருந்து கொண்டே இருந்தாலும் கூட பேருந்துகள் செயல் அப்படிங்கிறது ஒரு 100க்கும் மேற்பட்ட எம்டிசி பஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. அதே வேளையில பேருந்துகள் அந்த டிராபிக்ல அதிகமா மாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக கூடுதலாக போலீசாரும் அங்கங்கே நிறுத்தப்பட்டிருக்காங்க. ஒரு 50க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த தாம்பரம் ரயில் நிலையம், பேருந்து நிலையம் சுற்றிலும் இருப்பதனால தொடர்ச்சியாக மக்கள் பாதிக்கப்பட்டாலும் கூட பேருந்து சேவை இருப்பதனால பெரிய அளவுல சிரமம் இல்லாம உடனடியாக புறப்படுறாங்க. ஆனா ஈவினிங் நேரத்தில் அதிகமான கூட்டம் வரும். ஏன்னா பல மக்கள் ஊர்ல இருந்து திரும்பி வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் கடுமையான பாதிப்பு இருக்குன்றதுனால கூடுதலான பேருந்து சேவையை தொடர்ச்சியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தகவல் தெரிவிக்கிறாங்க. நந்தா, நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.